வீட்டுக்கு வந்து நான் கொஸ்டின் புக்லெட் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ என்கிட்ட அது இருக்குது. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் புக்லெட். நான் எழுதினவொன்னே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த எடுத்துகிட்டு வந்ததில் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துகிட்டு போனது இந்த குவான்ட் சைடில் தான் ஃபஸ்ட்டு நான் போனேன். எடுத்துகிட்டு அது நான் எழுதின ஆன்சர்ஸ்லாம் வந்து ஏன்னா நம்மளால் அந்த ஆன்சர்ஸ் இங்கே சால்வ் பண்ணி நம்மளால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். நம்ம கரெக்டாக தப்பான்றது கெஸ் பண்ண முடியும். எக்ஸாம் எழுதும் போதே நான் என்ன பண்ணிடுவேன், என்ன ஆப்ஷன்றது லைட்டாக நான் டிக் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, சில அதுக்கு வந்து டிக் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்கு என்னால் மார்க் பண்ண முடியல, ஏபிசிடின்னு எழுத முடியலன்னா அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் தான் என்னால் வந்து எழுத முடியல. மீதி எல்லாம் இந்த குவான்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நான் என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன எழுதுனா அது பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருப்பேன். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டாட் வச்சுருந்தனால என்னால் வீட்டில் வந்தோன்னா நான் என்ன ஆன்சர் எழுதியிருந்தேன்னு பண்ண முடிஞ்சு. வீட்டில் வந்து பொறுமையாக உட்காந்து நெட்டை பார்த்து ஒவ்வொரு கொஷினாக லைக் என்னால் இதெல்லாம் நானே சால்வ் பண்ண முடியுமான்னு மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டேன். அதை தாண்டி எனக்கு தெரியாத கான்செப்டில் இருக்குன்னும் போது அது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலி இந்த எக்ஸாமில் எழுதி ஒரு அன்றைக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சீக்ஸா அந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஆன்சர் கீ வந்து கொடுத்துருந்தாங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு நான் நல்லா ஜட்ஜ் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதுக்கான சொல்யூஷன் வந்து சில பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்களே, அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து கெஸ் பண்ண முடிஞ்சு. சில பேர் வந்து 1-2 கொஷின்ஸ் வந்து அவங்க தப்பாக சால்வ் பண்ணாங்கன்னு தோணுச்சு. சில டவுட்ஃபுல்லாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அஃபிஷியலாக வந்து அவங்களே வந்து ஒரு கீ விட்டுருந்தாங்க. ஓகே, ட்ரான்ஸ்லேட்லேருந்தே கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 4 to 5 days கழிச்சு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கீ வச்சு என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணோம்ல எப்படின்னு தெரியணும். குவான்சன்ட் டேட்டா சர்டிஃபிகேட்ஸ்க்கு நான் மார்க் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து என்னால் 100% ஷுவராக நான் சொல்ல முடியும் எது எழுதுனேன்னு. அதே மாதிரி சில ப்ராப்ளமேட்டிக் லைக் அந்த லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அந்த பேராகிராஃப் பேஸ்ட் கொஸ்டினுக்கும் கீழே ஏபிசிடினா அது மார்க் பண்ணியிருக்கேன், சொல்லிடலாம். ஆனால் எதில் எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் தான் மறுபடியும் டவுட்டாக இருந்துச்சு. சரி, என்ன நான் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் அந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கொஸ்டினை வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து எக்ஸாம் மைண்டோட சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் எக்ஸாமில் தான் இதில் என்ன எழுதியிருப்பேன், இந்த பாயிண்ட்டுக்கு என்ன எழுதியிருப்பேன்றதை ஒரு சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இது எல்லாம் வந்து ஒரு முடிச்சதுக்கப்புறம் அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். இது வந்து 100% நம்ம இந்த இதை நம்பக்கூடாது. ஏன்னா இங்கே நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிச்சிருப்பேன். எக்ஸாமில் எழுதும் போது இதே இதை நான் யோசிச்சிருந்தாலும் மேபி நாங்கள் வந்து வேறு விஷயத்தினால இன்க்ளைன் ஆகி அந்த சைடு வேறு ஆன்சர் மாற்றிருக்கலாம். ஸோ 100% நான் இந்த பாயிண்ட் தான் போட்டிருப்பேன்றதெல்லாம் ஒரு இதாகவும், டவுட்ஃபுல்லாக நான் போட்டது வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தேன். வேறையாக இதுவாக இருக்கலாம், அப்ராக்சிமேட்டாக இந்த ஆன்சர் நான் எழுதியிருக்கலாம் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இப்படி வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கொஸ்டின் நான் அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சு. மீதியெல்லாம் நான் அதை தான் எழுதியிருப்பேன் அப்படின்னு கெஸ் பண்ணேன். அப்புறம் இந்த டெம்பரவரி ஆன்சர் கீழே ஓரளவுக்கு மார்க் வரும்போது எனக்கு வந்து ஐ திங்க் நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். டெம்பரவரியாக நான் மார்க் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 52 ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா, 36 ராங் ஆன்சர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 36க்கு கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 12 மார்க் லெஸ் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்டட் வந்து நான் கெஸ் பண்ணது வந்து +or-3. ஸோ அந்த 36 கொஸ்டினில் 12 மார்க் லெஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் அது வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த 36 கொஸ்டினும். ஸோ +or- ஒரு 3 மார்க்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா 52ல் ஒரு 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 40ன்னு வருது. ஸோ 40லேருந்து ஒரு +or-3 வரும்போது 43 மார்க் வந்து அப்ராக்சிமேட் கெஸ். எதுக்கு, அந்த டெம்பரவரி கீ அவங்க கொடுத்ததுக்கு இந்த மார்க்ஸ் வரும்னு நான் கெஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளில் நிறைய நானும் சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். இது பண்ணேன். ஃபைனல் கீ கொடுத்தாங்க. அந்த ஃபைனல் கீ வரும்போது மறுபடியும் நான் இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபார்மாக வந்து நான் எழுதின ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது 55 கொஸ்டினுக்கு நான் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஏதாவது நான் இங்கே ப்ரிலிமினரியாக நான் இதில் டெஸ்ட் பண்ணதில் 55 கொஸ்டின் கரெக்டாக இருக்குது. இதில் +or-5 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாகவும் எழுதியிருக்கலாம், தப்பாகவும் எழுதியிருக்கலாம், அப்ராக்சிமேட் தான். ஸோ 55 கன்ஃபார்ம், 5 கொஸ்டின்ஸ் வந்து +or-ல இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 60ஆகவும் இருக்கலாம், இல்லை 50ஆகவும் இருக்கலாம். இதுதான் அதோட கேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ ராங் ஆன்சர்ஸ் பார்த்தா 35 கொஸ்டின்ஸுக்கு கன்ஃபார்மாக நான் ராங்காக சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஆவரேஜாக நான் கணக்கு போட்டேன். 55ல் வந்து ஒரு +or-5 கொஸ்டின்ஸ் எனக்கு மார்க் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். 35 கன்ஃபார்மாக ராங்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 12 மார்க் கிட்டையா 11 பாயிண்ட் சம்திங் மார்க் கிட்ட நம்மக்கிட்ட கம்மியாகல. ஸோ அதனால் ஒஸ்ட் கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு 40 கொஸ்டின் தப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் எழுதும் போது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3 கொஸ்டின் ராங் ஆன்சருக்கு வந்து ஒவ்வொரு மார்க் குறைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இங்கே எக்ஸாம் எழுதின வந்தோடனே அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு 4 கொஸ்டினுக்கு 1 மார்க்கை வந்து லெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சேன். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நான் வந்து எனக்கு ரிஸ்க்கு வந்து இப்போ நான் அதிகமாக எடுக்கலாம்.
ஸோ அது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் லம்பாக எழுதும் போது நான் இப்போ வந்து 30 கொஷின் தப்பாக எழுதுனா தான் எனக்கு 10 மார்க் குறையும்னா, இப்போ வந்து நான் 40 கொஷின் தப்பாக எழுதுனா தான் எனக்கு 10 மார்க் குறையும். ஸோ அந்த கான்செப்ட் வந்துட்டனால நான் 35 மார்க் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன்னா, தப்பாக கன்ஃபார்ம் தப்புன்னு சொல்லியிருந்தேன். 55 மார்க் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு 55க்கு பதிலாக நான் 40 மார்க் ஒஸ்ட் கேஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 40 கொஷின்ஸ் நான் தப்பாக எழுதிட்டேன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணால் அது 55ல் 40 போச்சுன்னா எனக்கு நான் 45 மார்க்ஸ் எனக்கு வரும். கன்ஃபார்ம் 45 வந்துடும் அப்படின்னு வச்சு. அதே பெஸ்ட்டு கேஸ் அந்த +or-5ல் வந்து 35 கொஷின்ஸ்க்கு வந்து நான் வந்து தப்பாக சொல்கிறேன். நான் எழுதுனது வந்து 55க்கு பதிலாக 5 கொஷின் கரெக்டுன்னு வந்து அப்போ 60 கொஷின் வந்துடுது. ஸோ அதுக்கு கணக்கு பண்ணோன்னா 51.25 வருது. ஸோ ஆவரேஜாக நான் என்ன பண்ணியிருந்தேன், 2 கரெக்டு 3 தப்புன்னு போடலாம்ப்பா. ஒரு 5 கொஷின் தானே, 2 கரெக்டு 3 தப்புன்னு போட்டுக்கோ. அப்படி போட்டின்னு என்ன வரும்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு 47.5 அப்படின்ற மாதிரி ரேஞ்சில் வரும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணேன். எனக்கு கடைசியாக எக்ஸாமில் வந்து எனக்கு ரிசல்ட் வந்த மார்க்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்ச் தான் வந்துச்சு. எனக்கு 47 மார்க்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக வந்துருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 47க்கே வந்து 98.98% வந்துச்சு. அந்த டைம் கொஸ்டின் பேப்பர் வந்து நிறைய இடத்துல டஃப் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு லாஜிக்கலாக நிறைய கேட்டிருக்கும் போது என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணி நான் வந்து டேட்டா சஃபிகேஷனையும் நிறையா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி நான் நினச்சேன் இங்கிலீஷ் சைடில் வந்து ரீடிங் காம்பினேஷன்லாம் எனக்கு ரொம்ப மார்க் கம்மியாயிருச்சு, லோவாயிருச்சு. ஆனால் நான் எந்த இதில் எனக்கு மார்க்கை வந்து அதிக வெயிட்டேஜ் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் தான் எனக்கு நிறையா மார்க் வந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் தாண்டி எனக்கு குவான்ட்டில் வந்து எனக்கு நிறையா மார்க் வந்துச்சு. எனக்கு அனாலிட்டிக்கல் ரீசனிங்கில் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சஃபிகேசி மாதிரி கொடுத்துருந்தாங்களே, அதுலேயும் எனக்கு நிறையா மார்க் வந்துருந்துச்சு. இந்த 2 இதுலேயும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு கம்யூனிகேஷனில் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக வரல மார்க்கு. கம்யூனிகேஷனில் எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சினானம் ஆண்டனம்ஸ்லாம் இருந்துச்சுல, ஸோ இதில் நான் நிறையா ஸ்கோர் பண்ணியிருந்தேன். கடைசியாக கிராமர் பேஸ்டு கொஸ்டின், ஜென்ரலான ஒரு கொஸ்டின்லாம் வந்து வேர்டை பற்றி அந்த வொக்காபுலரிஸ் அதெல்லாம் செக் பண்ண கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் கரெக்டாக வந்துருச்சு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது வந்து எனக்கு வந்து ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா நான் எதிர்பார்த்தது வந்து 90+% பிஃபோர் ரைட்டிங் எக்ஸாம். ஆஃப்டர் ரைட்டிங் எக்ஸாம் இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 47 மார்க் வரும். நான் அப்புறம் ஸ்பீடாக கெஸ் பண்ணல, 45 to 50க்குள்ளே வருது அப்படின்னு கெஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேங்க் வந்து ஒரு அந்த வருஷம் எழுதின கொஷின் பேப்பர் டஃப்னஸ்லாம் கெஸ் பண்ணி 95 மேலே % இருக்கும். ஸோ அதனால் பார்ட் டைம் MBA பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆப்வியஸ்லி கடைசியாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கும் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து நான் போடுறேன் அப்படின்னா, நான் எப்படி இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், எப்படி கால்குலேட் பண்ணி இந்த ரிஸ்க்லாம் எடுத்திருக்கேன், இது வந்து எனக்கு எவ்வளோ அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னும் போது, நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் சுமாராக போனதுக்கே இவ்வளோ பண்ணேன்னா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்களும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களால் அடுத்த டைம் சில பேர் அடுத்த டைம் ட்ரை பண்ணலான்னு, சில பேர் ஃப்ரெஷர்ஸாக ட்ரை பண்ணும்போது 100% உங்களால் 99% உங்களால் டார்கெட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த டிப்ஸ்லாம் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து உங்களுக்குன்னு ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு காலேஜ் எதுன்னு சூஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு கட் ஆஃப் என்னென்னு பாருங்கள். அந்த கட் ஆஃப்க்கு மேலே நம்ம எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி இன்கேஸ் கிடைக்கலனா என்னென்னு பிளான் பியும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுருந்தேன். இது இல்லைனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நான் ஒரு பிளான் பி வச்சுருந்தேன். ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுனது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணி பார்த்தேன் நல்லா வீட்டில். இதை சால்வ் பண்ணும்போது சில கொஷின்லாம் என்னால் கெஸ் பண்ண முடிச்சு. ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு, நம்ம ஏன் இதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக திங்க் பண்ணி நம்ம அதை ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சில கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு எக்ஸாம் எழுத போகும்போது எனக்கு இந்த நாலேஜ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அங்கே நான் நிறையா மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அங்கே நான் ஈஸியாக ரிஸ்க்கும் கம்மி. ஏன்னா நீங்கள் 100% நீங்கள் எல்லாமே எழுதிட்டு தப்பாக எழுதுனா கூட உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ எல்லா கொஷின் அட்டன் பண்ணியாச்சு. அதே மாதிரி எது என்னென்னவா இருக்குன்னு லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணியாச்சு. ஈஸியான கொஷினும் நான் வந்து இங்கே இந்த கொஷினில் இங்கே நான் வந்து மிஸ்டேக் பண்ணதை அங்கே நான் கரெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது டெஸ்ட் டேக்கர்ஸ்க்கு நான் கொடுக்குற ஒரே சஜஷன் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த கான்செப்டை நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணதை பார்த்தீங்கனாலே மல்டிபிள் இதில் இருக்கிறதுல பேசிக்காக இருக்கிற எல்லா நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வீடியோஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டாக படிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு 1 or 2 வீடியோஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு போனாலே உங்களால் அசால்ட்டாக 90+ நீங்கள் எடுத்துடலாம்.
அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டு நீங்கள் நிறையா படிக்கிறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர் உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சு கரெக்டாக நீங்கள் அதுக்கு ஆன்சர் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் 99% எடுத்துடலாம். ஸோ நீங்கள் டான்சருக்கு நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணால் கூட போதும். பட் அந்த 1 வீக் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணி என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன மாதிரி கேட்டகரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த செக்மெண்ட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள், அதை நல்லா மார்க் எடுக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை தாண்டி ஜென்ரலாக இருக்கிறதுல எல்லாத்துக்கும் பேசிக்கான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக நீங்கள் வந்து டான்செட்டை கிளியர் பண்ணிடலாம், 99% வாங்கிடலாம். இது வந்து இந்த டான்செட் எக்ஸாம் மட்டும்தான் அப்ளை ஆகும்னா அப்படி இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டான்செட்டில் நான் வந்து 99% எடுத்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் வந்து நமக்கு இது கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து கடைசி மினிட் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அந்தந்த டைமில் வந்து நமக்காக தோணுன ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இதெல்லாம் கரெக்டாக நம்ம தோணி கரெக்டாக போய் நம்ம எழுதி அதெல்லாம் நம்ம லக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செஞ்சு நம்ம வந்து இதை எடுத்துருக்கோன்னா எல்லாமே வந்து காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் வில் இருக்கிறனால அப்படி நடந்திருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக முன்னாடியாக பிளான் பண்ணுங்கள், கரெக்டாக அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கும் நீங்கள் யோசித்த மாதிரி கரெக்டாக எல்லாமே போச்சுன்னா லக் உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து அதுவும் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி உங்களால் ஈஸியாக அதை கிராக் பண்ண முடியும். அதாவது இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, இந்த டான்செட் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறதே ஒரு குத்தாக நடந்துச்சு. என்ன இருந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நானும் ரிசல்ட் வந்து வரும் எப்போ வரும்னு முன்னாடி நாள் ஃபுல்லாக டேபை ஓப்பன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஃபுல்லாக எரர் ஆகிட்டே இருந்துச்சு அந்த பேஜ்லாம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வரணுமோ, நைட்லாம் அவ்வளோவா தூக்கமே இல்லை. அடுத்த நாள் காலையிலையும் எடுத்து தேடிக்கிட்டே இருந்தேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் எல்லாத்துலையும் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக ஒரு 12-1 மணிக்கு மேலே தான் வந்து கடைசியாக பார்த்தா 1 மணி 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் ஏதோ ஒரு டேபில் வந்து மார்க் ஷீட் வந்திருக்கு. அப்புறம் அதில் பார்த்த உடனே எனக்கு 47 மார்க்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அது வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பர்சன்டேஜ் வந்து 98.98 இருந்தோன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் லைக் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு ரொம்ப இதாகிட்டு அப்புறம் எங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு சொன்னேன், இந்த மாதிரி 98% வந்துருக்குமா, அது மாதிரி கண்டிப்பாக கிடச்சிரும் நமக்கு அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு எல்லா அம்மாவும் சொல்கிற மாதிரி டிப்பிக்கலான டைலாக் தான். லைக் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டு அவங்களும் வந்து ஹாப்பி ஆகிட்டு சொல்கிறாங்க, பரவாயில்லையே ஒன்றுமே படிக்காமே நீ இந்த 98% எடுத்துட்டேன்னா அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா நீ ஃபுல் மார்க் எடுத்துருப்பா போலையே அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. டிப்பிக்கலி எல்லா அம்மாக்களும் சொல்கிற மாதிரி பிள்ளை எப்படி நல்லா வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மூமெண்ட் ஆஃப் மெமரி ஃபார் மீ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதேமாதிரி நீங்கள் லைஃப்லேயும் நீங்களும் வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்கும். உங்களுக்கு எப்போயாவது வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மெமரிஸ்லாம் வந்து நமக்கு ஒரு பூஸ்டிங் மெமரியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு அந்த கஷ்டத்துலேயும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறதா இருக்கும். எப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த பலனால் நம்ம வந்து சந்தோஷம் வந்து ஃப்யூச்சரில் நம்ம வேறு எந்த விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படும் போதும் பரவாயில்ல, அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒர்த்திட்டாக இருக்கும், நம்ம அதுக்கான கஷ்டப்படலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு வந்து இது இருந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது எனக்கு ஃப்யூச்சரில் இப்போது பிகாஸ் நான் வந்து டிகிரி பண்ணும் போது ஒழுங்காக அவ்வளோவா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, சும்மா ஜாலியாக எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு ஜாலியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தது. கடைசி இயர் மட்டும்தான் அரியர்ஸில் கிளியர் பண்ணணும், நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்ததாக இருக்கும் பண்ணல. அப்போ இருக்கும் போது இப்போ இந்த டைம் நம்ம நாலேஜ் கற்றுக்கணுன்றதுக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மார்க்லாம் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் போது அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கும் போது நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நம்ம இதில் நிறையா மார்க்ஸ் எடுக்கலாம் இப்போது அப்படின்ற மாதிரி நிறையா கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஆர்வம் க்ரியேட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அது வந்து நம்மளை இன்னும் மோட்டிவேட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் நிறையா அச்சீவ் பண்ணுங்கள் லைஃப்பில், உங்களுக்கும் நிறையா மோட்டிவேஷன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் யூ குட் லக். தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோலாம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 hours ப்ரிப்பரேஷன் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஜஸ்ட் ஒரு
ஃபியூ ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷனை வச்சே நானே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா, நீங்கள் ஒரு 1 வீக் இதுக்கு டைம் கொடுத்து இதை படித்து பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியும்னு யோசிங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சேனலில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது. லைக் இனிமேல் தான் வந்து ஸ்கோர் கார்டு முடிஞ்சுட்டு இனிமேல் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நான் எப்படி பண்ணுறேன்றதையும் காமிக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணணும், அதில் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நன்றி.